சரி நான் பார்த்தேன். என்ன சட்டத்தை ஃபுல்லா பாத்துக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் 2 சட்டத்தையும் பார்த்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன? நான் ஃபர்ஸ்ட் வந்து ரா விலங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சட்டம் வந்து நாங்க ஒரு ராவை பத்தி படிச்சேன். ராவை பத்தி படிச்ச மாதிரி இருக்கும். ராவை பத்தி சொல்லுங்க பாப்போம். என்ன தெரியும்? சார் நான் வந்து இந்த ஏண்ட ஃபோல்டர் உங்களோட அந்த யூடியூப்ல அதுக்கு போயிட்டு பார்த்தோன்னே ரால பெரிய பெரிய ராவும் பெரிய ரா மட்டும் பெரிய ரால சட்டம் தான் போட்டிருந்துச்சு. ம் அப்ப அடுத்த இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பாத்தீங்களா? இல்ல இப்ப நான் வந்து ஃபுல்லா பார்த்தேன். அதைத்தான் சொல்றேன். நீங்க இப்பதான் வந்து சொல்றீங்க ராட பெரிஸ் மட்டும் தான் போட்டிக்கிறாங்கன்னு. அப்ப அடுத்து ஏன் போடல? அதுக்கு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க உங்களோட வீடியோ போய் யாரும் பார்க்க மாட்டாங்களே. நீங்க அந்த முடிச்சுட்டு பேசிட்டு வீடியோ பார்த்து படிச்சு இருந்தாலாமானா என்ன சரி மிஸ்டேக் சொன்னா நீங்க அவசரமா சொல்லணும். இந்த வீடியோ எங்கட போட்டு பட்டியல என்னென்னு பாருங்கன்னு சொன்னா தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு உங்களோட வீடியோ பார்க்கறதுல கணக்கு இல்லை தேவையில்லை அப்படின்னு இது போல நாங்க அப்லோட் பண்றதுல தேவையில்லையே. இப்ப என்ன சொல்லிங்க? கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னுக்கு 6 மந்த்துக்கு முன்னுக்கு படிச்ச விஷயம் உண்டு. இப்பதானே வந்து சொல்றீங்க வீடியோ போட்டு இல்லை வீடியோ இல்லைன்னு சொல்லி. ஏமா உங்களோட வீடியோ வேற வேற படித்தாக்கள்லாம் கிளாஸ்ல வந்து இன்றைக்கு படிக்கிற மார்னிங் இப்ப இப்ப நடக்கிற கிளாஸ் இன்னொரு 2 ஹவர்ஸுக்குள்ள அப்டேட் ஆகாட்டியே வந்து எங்களோட சண்டை பிடிக்கிறாங்க தான் இதான். வந்து என்ன சொல்லுவாங்க? சரி நான் கிளாஸ் முடிஞ்சு 2 ஹவர்ஸ் ஆகிட்டு 3 ஹவர்ஸ் ஆகிட்டு இன்னும் வீடியோ போட்டு இல்லை பார்க்கணும் பார்க்கணும் படகணும் பிடிச்சி பழகணும் என்று சொல்லி எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி தான் அவ்வளோ ஃபாஸ்டா அப்டேட் பண்ணப்பட்டும் நான் கொடுக்குறேன். பட் நீங்க என்ன சொல்லி இப்ப ராட சட்டத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னால 6 மந்த் 8 மந்த்துக்கு பின்னால வந்து ராட சட்டம் ஒன்று இல்லையேண்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அந்த நேரம் நீங்க சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு. உதாரணத்துக்கு இப்ப இன்றைய கிளாஸ் நடக்குது, நாளைக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க அல்லது இன்றைக்கு நைட்டு கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இன்றைக்கு மார்னிங் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, நாளைக்கு மார்னிங் கம்ப்ளைண்ட் பண்றீங்கடா அதுக்கு நாங்க ஃபுல் பொறுப்பு. ஏன்னா கிளாஸ் நடந்துக்குது. இப்பதான் நீங்க 1 மந்த்துக்கு பரவாயில்ல 3 நாளைக்கு பின்னால 2 நாளைக்கு பின்னால வந்து சொன்னாலும் எங்களால ஒன்றும் செய்யலாது. எங்களுக்கு அதை ரீகவர் பண்ண இயலாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இல்லாட்டி இப்ப நான் சட்டத்திரி படிப்போம். வேற வழி அதான் சொல்றோம். ஆனா அப்படி சான்ஸ் இல்ல. பெரும்பாலும் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேங்கும். 240 கிளாஸ் வீடியோ வந்திக்குதுன்னு பெரும்பாலும் 240 கிளாஸ் வீடியோவும் அவங்களோட பிளேலிஸ்ட்ல 240 வீடியோஸ் காட்டுது. 239 இது காட்டுது. சான்ஸ் இல்லை. அதான் சொல்றேன். அவங்களுக்கு தான் அனுப்பின டாக்குமெண்ட் அங்க ரா சம்பந்தமாக அவங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்பிப்போம். இப்போ கிளாஸ் முடிய போகலங்கிறது. வாட்ஸ்அப்லயா? ஓ கிளாஸ் முடிகிறதோட உங்களுக்கு வரும் அது வாட்ஸ்அப்ல கிளாஸ் சொன்னா ராட சட்டம் முடிகிறதோடய உங்களுக்கு வந்திக்கும். இப்போ வராது. இன்றைக்கு நாளைக்கு வந்திக்காது. சுக்குன் செய்யப்பட்ட மீன் முடிகிற நேரம் அதுல வந்திக்கும். ராட சட்டம் முடிகிற நேரம் அப்போ வந்திக்கும். அதெல்லாம் எங்க கேட்க தெரியாத அப்படிதான் மனம். பாத்தீங்களா? அப்ப நீங்களே ரெடி ஆகிக்கணும். தெரியும் இதெல்லாம் தேவையான விஷயம். சும்மா அந்த வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் ஒன்றை ஷேர் பண்ணிட்டு போற விஷயங்கள் இல்லை இது. நீங்க படிக்கிற விஷயம் உங்களுக்கு நீங்க படிச்ச விஷயம் அது உங்களுக்கு தான் தேவை. இப்ப கேள்வி கேட்டு என்கிட்ட வீடியோ இல்லை சேருன்னு சொன்னா அது ஆன்சர் இல்லை. எனக்கு நாங்க அப்படிதான் கேட்போம். ஏன்னா உங்களுக்கு படிப்பிக்கப்பட்டிக்குது. நீங்க உங்களுக்குரிய பார்வை இப்படி பார்க்கறதுக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரப்பட்டிக்குது. அதுக்கு நீங்க பொறுப்பு. நாங்க எங்களுக்கு ஒன்றும் செய்யல. நான் கேள்வி தான் கேட்போம். இல்லாட்டி போய் ரா ஃபெஸ்டிவலாக படுத்தோம் என்ன செய்வோம்? ஒன்று ரா பற்றி விளங்கப்படுத்துங்க அல்லது ரா ஸ்டார்ட் எடுத்து பார்ப்போம். ரெண்டு ஆப்ஷன் தான். வேற ஆப்ஷன் மூணாவது இல்லையே. எனக்கு வந்து அந்த பெரிய ராயிர
அது சொல்லலும். எப்ப எல்லாம் பெரிய ரா வச்சு ஓதுவோம்? எந்த பெரிய ராவ எப்ப எந்த நேரங்கள்ல எப்ப எல்லாம் நாங்க பெரிய ரா அந்த உச்சரிப்போம், பெரிய ராட சவுண்ட் எப்ப உச்சரிப்போம்? ரால சுகுன் உச்சரிப்பு இல்லாட்டி அலை அடையாளம் என்ன அடையாளம்? அடையாளம் வர கிட்ட அடையாளம் வந்தா அதுக்கு பாத்தீங்களா? பிழை பிழை. ராவ நாங்க எந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீங்கள் சொன்னது போல தடிப்பமாக ஓதுவோம்? இதுக்கு விட என்ன? சரி, ராவன் நீங்க வல்லினமான ராவ சொல்றீங்க. நீங்க வல்லினம் என்று சொன்னாலும் அதுதான், தடிப்பம் என்று சொன்னாலும் அதுதான். அது தடிப்பம் என்று சொன்னா அந்த அது வந்து வல்லினமான ரா இல்ல, அஹ், அந்த அடுத்த ரா. வல்லினம் வேற தடிப்பம் வேற, அப்படியா? நான் அடுத்த ரா இன்னொரு ரா இரு. இன்னொரு ராய்க்கு அதுல பேர் என்ன? எனக்கு நீங்க பேர் சொல்லணும். என்னது இன்னொரு ராண்டா எல்லாம் ரா தான். அது என்ன டிசைன் வேற ராவா? தலையில போற ராவா எப்படியா? என்ன ரா அது? பாத்தீங்களா பாத்தீங்களா, அதை கூட சரியா பார்க்கலையே. இல்ல இல்ல, சரியானதான் தெரிக்கிறேன். நான் பிழைச்சு பார்த்துக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். தடிப்பமாக ஓத வேண்டிய சந்தர்ப்பங்கள். ராவ தடிப்பமா எப்ப எல்லாம் ஓதுவோம்? ராக்கு சுக்கூன் இருந்தா தடிப்பம் ஓதணும், அப்படியா? சரி, போய் படிச்சா நல்ல சரி என்றுதான் சொல்ல போறீங்க இப்ப, அதான் விட, அப்படியா? வேற என்ன செய்ய, நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரேன். ஃபுல் ஸ்லைடையும் ஸ்டார்ட்ல இருந்து ராட விஷயத்த பார்ப்போம். திருப்பியும் சொல்றோம், சட்டங்கள் அடிக்கடி மறக்கக்கூடியது. ஆனா நாங்கள் அடிக்கடி மீட்டணும். அது டாக்குமெண்ட் எல்லாம் மிக கவனமாக நாங்கள் பாதுகாக்கணும். வீடியோவா இருந்தாலும் கட்டாயம் வீடியோ வைத்துட்டு அடிக்கடி கேட்கணும். என்றால் அது புதிய விஷயம். நீங்க நினைக்கலாம் இது சின்ன விஷயம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லி தராங்க, அது ஞாபகத்துல இருக்கும். ஒரு காலம் வைக்காது. இங்கால படிச்சுட்டு வர அங்கால அடுத்த சைடம் மறந்து போய்த்திரும். அதுக்காக வேண்டித்தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் படித்தாரு. அவளுக்கு முரடியை தந்தா நீ விட்டு ஓடிடுவீங்க. விட்டுட்டு ஓதல் வேணா ஒன்று வேணான்னு ஓடிடுவீங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டப்படுத்தப்படாது என்றதால தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த விஷயங்களை தந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நீங்க என்ன செய்யணும்? நாங்க அடிக்கடி போய் பார்க்கணும், வீடியோ பார்க்கணும், ரெக்கார்டு கேட்கணும், மாறி மாறி பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், ரெடி ஆகிக்கணும். முக்கியமான பாயிண்ட். வேறப்ப நாங்கள் இன்ஷால்லா நான் ரெடி ஆகும் உண்மையில் நான் நீ ரெடி ஆகிட்டு வந்துப்பீங்க. ராட முழுமையான சட்டம் அடுத்த பாடத்துக்கு உங்களுக்கு படிப்பிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய தயார்படுத்த வேலை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்கள் ரெடியாக வரணும். சாட்டர்டே கிளாஸ் இல்லை, எலெக்ஷன்ஸ்லாங்கால. இப்போ அடுத்த வீக்கில் அதுக்குரிய கிளாஸ் அரேஞ்ச் பண்ணப்படுமா? ம்.